அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லும். அதனால ஆசாமிகளை நம்ப முடியாட்ட சாமிகளைத்தானே நம்ப வேண்டியிருக்கு. அதனால கோயில் போடுறதுங்கிறது ஓபிஎஸ் ஐயா இன்னைக்கு நேற்றுலாம் செய்யல. அவர் தொடர்ந்து அவர் ஒரு ஆன்மீகவாதி. கிட்டத்தட்ட நம்மளுக்கு நம்ம ஆன்மீக அரசியலை இந்தியாவில் முன்னெடுத்தவர் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இன்றைக்கும் அந்த ஆன்மீக அரசியலோடு தேசியமும் தெய்வீகமும்ங்கிற சிந்தனையோடு பயணிப்பவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அதனால் அவர் கோயில்களுக்கு போவதும் சாமிகளை தரிசிப்பதும் அவர் வழக்கமான ஒன்று. கோயிலுக்கு மட்டுமல்ல, கோயிலுக்கு போடுறது ஏதோ வேண்டுதல்ங்கிற மாதிரி வெளியே வருது. ஆனால் பள்ளிவாசல்களுக்கு, சர்ச்சுகளுக்கு அங்கெல்லாம் செல்கிறார். நிறைய பள்ளிவாசல் உலமாக்களுக்கு உதவி செய்கிறார். நிறைய முஸ்லிம் பெண்களுடைய திருமண செலவை ஏற்றிருக்கிறார் வருது. ஆனால் பல சம்பவங்கள் அவர் எந்த பெருமையும் அதனால் தேடிக்கொள்வதும் இல்லை. அதனால இது வழக்கமான ஒன்று. இதில் ஒளித்து வைப்பதற்கோ ரகசியம் காப்பதற்கோ ஒன்றுமில்லை.